பேசும், உம்முடைய வார்த்தையின்படி வாழ பிழைக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்வதாக. இந்த தேவனுடைய ஆலயம் முழுவதும் உங்கள் பிரசனத்தால் நிரப்பி கொண்டிருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்கும் பொழுதே பலனடைய, வசனத்தை கேட்கும் பொழுதே சுகமடைய, வசனத்தை கேட்கும் போதே சத்துருடைய கிரிகள் வெட்கப்பட்டு போக கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஹல்லேலூயா. அர்ப்பணம், எல்லாம் சொல்லுங்க. அர்ப்பணம், கமிட்டட். அர்ப்பணம் பண்ணப்பட்டவர்கள். சிலர் அன்னைக்கு கேட்குறாங்க, ஆர் யூ கமிட்டட்? என்னடா என்ன கேட்குறான் அவன் அப்படின்னா, அந்த பெண் பிள்ளையை ஒருத்தன் பேட்டி கேட்குறான், ஆர் யூ கமிட்டட்? பிள்ளை சொல்லுது, நோ. ஹே, என்ன நீ இந்த வயசில் கூட நீ என்ன மெட்ராஸில் இருக்கிற, சென்னையில் இருக்கிற, இது கூட உனக்கு இல்லையா? ஐயோ, எங்கள் அப்பா அம்மா அடிப்பாங்க. ஏன் அப்பா அம்மா தெரியாமல்? இல்லை எனக்கு அதெல்லாம் இப்போ இல்லை. அப்போ இன்னொரு பிள்ளை சொல்லுது, எஸ் ஐ எம் கமிட்டட். அவன் கேட்குறேன், இது எத்தனாவது கமிட்மெண்ட்? இப்போ 3, அது இதுக்கு முன்னால் 2 வேணான்ட்டேன். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிள்ளைங்க சைலண்டாக சிரிக்கிறது தெரியுது. கமிட்டட் என்றால் நீ உனக்கு சொந்தம் இல்லை, நீ ஒரு பையனுக்கு சொந்தம்னு அர்த்தம். அதே மாதிரி பையனை பார்த்து கேட்குறாங்க, டேய் உன் லைஃப்பை கமிட் பண்ணிட்டியாடா? ஆமாம் பண்ணிட்டேன். யாருக்கு? ஒருத்தி பால் அஞ்சவத்தில் கொடுத்துக்கிறேன் என்றான். நான் சில நேரங்களிலே எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இப்படிப்பட்ட யூடியூப்பை நான் பார்க்கும் பொழுது வாலிபர்களுக்காக ஜெபிக்க ஆவியானவர் தூண்டுகிறதை நான் உணர்கிறேன். இப்படிப்பட்ட காலத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நான் கேட்கிறேன் சபையிலிருந்து, ஆர் யூ கமிட்டட் ஃபார் கிரைஸ்ட்? ஆர் யூ கமிட்டட் ஃபார் திஸ் வேர்ல்டு? நீங்கள் கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களா அல்லது இந்த உலகத்துக்கு நீங்கள் அர்ப்பணிக்கப்பட்டவர்களா? நீங்கள் கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்றால் உலகத்திற்கு நீங்கள் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் அல்லவே. சொல்லுங்க, கிறிஸ்துவுக்கு நாம் அர்ப்பணிக்கப்பட்டால் இந்த உலகத்திற்கு நாம் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் அல்ல. தன்னை உலகத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன் கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்க முடியாது. சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க சத்தமா. உலகத்துக்கு தன்னை அர்ப்பணித்தவன் கிறிஸ்துவுக்கு என்ன செய்ய முடியாது? அர்ப்பணிக்க முடியாது. கிறிஸ்துவுக்கு நாம் அனைவரும் அர்ப்பணிக்கப்பட்டிருப்போமென்றால், if we are committed to Christ alone, நாம் கிறிஸ்துவுக்கென்றே நாம் அர்ப்பணிக்கப்பட்டிருப்போமானால் நம்முடைய ஜீவன் இந்த உலகத்துக்குரியதாய் இருக்காது. இந்த ஜீவன் நித்தியத்துக்கு உரியதாய் மாறிவிடும். ஒரு புழு குளவியாய் மாறுகிறது. இந்த குளவியால முட்டையிட்டு அடை காத்து குஞ்சு பொறுக்க முடியாது. வாஸ்ப், ஒரு குளவி, அது என்ன செய்கிறது? மண்ணில் இருக்கிறதான ஒரு புழு என்ன செய்கிறது? கொண்டு வந்து அந்த கூட்டுக்குள்ளே மண்ணுக்குள்ளே வைத்து அதை மூடி விடுகிறது. அந்த புழுவால் என்ன செய்ய முடியாது? ஈவன் மைக்ரோ லெவலில் கூட என்ன செய்ய முடியாது, அதை அசைக்கவே முடியாது. அது உள்ளே வச்சு அதை என்ன செஞ்சிருந்தா அந்த வாயை மூடிடும், மண்ணில் மூடிடும். இது குளவி என்ன செய்யும்? அந்த கொடுக்க வச்சு கொத்தி, அந்த புழுவை கொத்தி 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 ஒரு குறிப்பிட்ட நாளிலே இந்த குளவியால் அந்த கூட்டுக்குள்ளே என்ன செய்ய முடியாது? மண் கூட்டுக்குள்ளே இருக்க முடியாது. அந்த குளவி உள்ள புழு என்னவா மாறுகிறது? குளவியாய் மாறி அந்த உள்ள இருக்கிற குளவி முழு வளர்ச்சி உண்டான உடனே தன்னுடைய பின்னங்காலிலே அது என்ன செய்கிறது? உதைத்து அது வெளியே பறந்து போகிறது. தேவட ஜனமே, நாம் உலக வாழ்க்கையில் we are nothing. இந்த உலக வாழ்க்கை நாம் ஒன்றுமே இல்லை.
ஆனால் தேவோட வல்லமை, தேவோட பிரசன்னம், தேவோட மகிமை, தேவோட அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்க 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 வேதனை, பாடுகள், வியாதிகள், போராட்டங்கள், நஷ்டங்கள், இழப்புகள் இதெல்லாம் வர 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 நாம் யாராய் மாறுகிறோம்? பரிசுத்தராய் மாறி விடுகிறோம். நாம் இயேசுவை போல மாறி விடுகிறோம். இன்னைக்கு அநேக ஊழியங்களிலே, சபைகளிலே பாடுகளை குறித்தோ, வேதனைகளை குறித்தோ, நியாய தீர்ப்பு குறித்தோ, மரணத்தை குறித்தோ, நித்தியத்தை குறித்தோ இன்னைக்கு உபதேசம் இல்லை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உன்னை நடத்துவார், கர்த்தர் உன்னை மேன்மையாய் வைப்பார். எல்லாம் ரைட்டுங்க, ஓகேங்க, அது நமக்கு வேணுங்க. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், முதலாவது கர்த்தரை போல வாழ ஆரம்பிங்க. உலகத்துடைய காரியங்கள்லாம் நமக்கு பின்னால் இருக்கும், நம்ம காலில் இருக்கும். அதை தேடி போகணும்னு அவசியமே இல்லைங்க. சொல்லுங்கள், இஃப் யூ ஆர் கமிட்டட் டு கிரைஸ்ட், நீங்கள் கிறிஸ்துவுக்கு நீங்கள் அர்ப்பணித்தால், சொல்லுங்கள், கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தால் உலகத்துக்கு பின்னால் நீங்கள் போக வேண்டாம், உலகம் உங்களுக்கு பின்னால் வரும். சிலுவையின் முன்னே பின்னே, சிலுவையின் முன்னே இயேசு முன்னே, உலகம் ஆசை பின்னே. தேவ ஜனமே, போன வாரம் நம்ம வாக்குத்தத்தமாக வசனத்தை பார்த்து 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 11 வசனத்தில், உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தேவனுடைய வசனத்தினாலே, அவருடைய நாமத்தினாலே நாம் என்ன செய்யப்பட்டோம்? கழுவப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் நீதிமான்கள். தெரியாது அதெல்லாம். இதோட வருகையில் இப்படிதான் இருக்கும். நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நாம் எப்படிப்பட்டவர்கள்? ஆமாம், நித்திரை மயக்கத்தோடு வசனத்தை கேட்டால் 30 கூட என்ன செய்யாது, பலன் வராது. இன்னைக்கு ஏன் விசுவாசி இப்படி இருக்கிறாங்க? ஏன் விசுவாசி வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை? ஏன் விசுவாசி வாழ்க்கையில் பாவத்திலிருந்து ஜெயம் இல்லை? கேட்கும் பொழுது என்ன, எப்படி கேட்கணும்? விசுவாசத்தோடு வசனத்தை கேட்கணும். அல்லேலூயா. நாம் எப்படிப்பட்டவர்கள்? நாம் நீதிமான்கள். ஆஹா, அது உங்க, ஏன்னா மனம் திரும்பி நம்ம ஞானஸ்நானம் எடுக்காத அந்த பிரச்சனை இன்னைக்கு. இதுதான் நல்லவன் பரலோகம் போனோம், அதான் ஞானஸ்நானம் கொடுத்துருங்க பாஸ்டர். 23 ஒருத்தர் கூட ஞானஸ்நானம் எடுக்கல. ஏன்னா யாரும் மனம் திரும்பல. புதிய ஆத்துமாக்கள் சபைக்கு வரல. வந்தாலும் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து வராங்க. நோய் சோகமாகணும், கடன் மாறணும். வராங்க வராங்க வராங்க, 2 மாதம் வராங்க, ஒன்றுமே நடக்கலை, போயிடுறாங்க. மனம் திரும்பாதவர்கள், குணப்படாதவர்கள், ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதவர்கள். இப்போ நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் என்னடா அது இப்படி இருக்கு, இதுதான் உண்மைங்க, இதுதான் உண்மை. குணப்படாதவன், மனம் திரும்பாதவன், ரட்சிக்கப்படாதவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது? ஞானஸ்நானம் எடுத்தவன் ரைட், ஓகே, அதனால பரலோகம் கிடையாது, கிடையவே கிடையாது. ஞானஸ்நானம் எடுத்ததுனால பரலோகம் கிடையாது. ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் ஆவியிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாளுக்கு நாள் வளர வேண்டும், நீதிமானாக்கப்பட வேண்டும். We must walk towards righteousness. என்னுடைய கோல் என்ன? நீதியா இருக்க வேண்டும், நீதிமானா இருக்க வேண்டும், நீதி செய்ய வேண்டும். நாம் நீதியை இழந்துடக்கூடாது. இந்த கடைசி காலத்தில் தேவ ஜனமே கவனமா இருங்க. எந்த ஊழியத்தும் கமெண்ட் அடிக்காதீங்க. நெவர் டூ தட். உங்க பிள்ளைகளுக்கு கூட நீங்க அதை சொல்லி கொடுத்துறாதீங்க, கமெண்ட் அடிக்காதீங்க, வேண்டாம். இன்னைக்கு நிறைய பேரோட ரட்சிப்பு வீணாய் போவது காரணம் தெரியுமா? இன்னைக்கு யூடியூப்ல அநேக ஊழியக்காரர்களை குறித்து கமெண்ட் அடிக்கிறவங்க இருக்கிறாங்க. என்ன குறித்து கமெண்ட் அடிச்சாங்கன்னா நீங்க சந்தோஷமா இருக்க முடியுமா? சொல்லுங்க. சிலர் என்ன குறித்து இங்க கமெண்ட் அடிக்கிறவங்க இருக்கிறாங்க, 1 2 இருக்க தான் செய்யும்.
அதை பற்றி நான் கவலைப்படலை. என் அழைப்பு, என் தரிசனம் போய்கிட்டே இருப்பேன். ஜோயல் செய்யல, ஸ்டெஃபி செய்யல, ஜோசப் செய்யல, மக செய்யலன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அவங்க 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 ரட்சிப்புக்கு, அவங்க அவங்க பரிசுத்தத்துக்கு உத்தரவாதி யார் தான்? நீங்கள் தான். நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். கெட்டவனா கூட ஆனால் மாறிடலாம். பாஸ்டர் இப்படி பேசுகிறார், அப்படி சொல்லிட்டு அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. 10 ஆத்மா இருந்தாலும் 10 ஆத்மா பரலோகத்துக்கு போகணும் தான் என்னோட விருப்பம். ஆமென், ஆமென். உத்தரால் கூட்டம், மெகா சர்ச்சஸ் இட்ஸ் a டோட்டல் ஃபெயிலியர். யாரெல்லாம் பெரிய பெரிய சர்ச்சு கட்டினாலும் எல்லாம் கொரியாவில் எல்லாம் இன்னைக்கு எல்லாம் கவுந்து கிடக்குது. பாலியாங்கி சர்ச் டைட் வித் அபவுட் மோர் தென் 15 lakh souls. இன்னைக்கு அந்த சபை பீஸாக உடஞ்சி போச்சு. லீஜே ராக் அவர் ஆலயத்தில் 2 லட்சம் 3 லட்சம் பேர் இருந்தாங்க. அவர் இன்னைக்கு ஜெயிலில் இருக்கிறாரு. சபை உடஞ்சி போச்சு. ஆல் மெகா சர்ச்சஸ் ஆர் ஃபெயிலியர். ஆண்டவர் சிறுமந்தே என்று கூப்பிடுகிறார். நீ தேவனோட இணைஞ்சிருக்க வேண்டும். ஆண்டவர் உன்னை நீதிமனாய் மாற்றியிருக்கிறார். அப்போ கூட இல்லை பாருங்க. அது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் வருங்க. அது இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டதான். அதனால தான் என்ன சொல்கிறேன், இந்த மீன்ஸா என்ன சொல்கிறது, மீன்ஸ் இதெல்லாம் நமக்கு அது ஒருத்தன் ஊழியத்தை கொடுத்து ஒருத்தர் பேசுனா டக்குன்னு மாற்றுங்க. வேண்டாம். அது உண்மையாக இருக்கலாம், உண்மை இல்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் வேணாங்க. அவங்க கண்ணீர், அவங்களோட முற்பிதான், அவங்க சிந்தனை கண்ணீர் இன்றைக்கி பிள்ளைங்க வச்சுருக்குறாங்க. அவங்க ஜெட்டு வச்சுருக்குறாங்க, ஹெலிகாப்டர், இதெல்லாம் எத்தனை வீடு எல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. எனக்கு தேவை நானும் பரலோகம் இணைஞ்சிருக்குமா. ஐ am connected with God. என் கமிட்மெண்ட் ஆண்டரோட இருக்குதா, அதை பாருங்க. அடுத்த ஊழியத்தை நீங்கள் எடுத்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணீங்க. ஐயோ கந்தோ கெரி தான் எழுதி வச்சிங்க. நீங்கள் ரத்த கண்ணீரோடு இருப்பீங்க, அவங்க பரலோகம் போயிடுவாங்க. தயவு செய்து ஊழியக்காரர்களையோ ஊழியக்காரிகளை குறித்தோ சபையை குறித்தோ நோ கமெண்ட். சில நேரத்தில் நான் சொல்லுவேன், அது எங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கும்படி சொல்லுவேன். நான் பேரை சொல்லாமல் இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு, கவனமாக இருங்க, கவனமாக இருங்க. வீட்டுக்குள்ளே ஏற்றுறது, தலையில் கை வச்சு ஜெபிக்கிறது. போன வாரம் நானும் தம்பி ஒரு பாஸ்ட் வீட்டுக்கு போயிருந்தோம். ரவுடி பசங்க 30 பேரை வந்து வீட்டை சுற்றிட்டாங்க. பெரிய ஊழியக்காரன், நான் பேரை சொல்ல வரல, கவனமாக இருக்கணும். அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் அதோடு நிறுத்திக்கிட்டேன் பாஸ்டர், அது தொடர்பே வேண்டான்னு. நல்லது. சிலதெல்லாம் நம்பி உள்ளே விட்றாதீங்க. அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆமே, நீங்கள் ஊழியக்காரங்கன்ற பார்க்குறீங்க, ஆனால் கவனமாக இருங்க, கவனமாக இருங்க. நம்பாதீங்க. நம்புறது ஒருத்தர் கர்த்தர் தான். அல்லேலூயா. கர்த்தரை தவிர வேறு நம்பிக்கைக்குரியவர்கள் யாருமே கிடையாது. அல்லேலூயா. நம்ம கவனமாக நாம் யாராக இருக்கிறோம்? நீதிமானாய் இருக்கிறோம். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? சங்கீதம் 18:26 போன மாதம் வாசித்தோம். சங்கீதம் 18:26 புனிதனுக்கு அவர் புனிதனா இருக்கிறாரு, மாறுபாடானவனுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? மாறுபாடா இருக்கிறாரு. நீ ஆண்டவர் முன்னால ஆக்ட் பண்ணினா ஆண்டவர் உனக்கு முன்னால அவர் ஆக்ட் பண்ணுவார். நல்லவரை போல காட்சி அளிப்பார், உனக்கு பெரிய அற்புதம் செய்கிற மாதிரி. சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் தோ வருது பாஸ்டர் 50 லட்சம். அப்படியா? கேட்டேன், 50 லட்சம் எவ்வளோ தூரம் இருக்குது? இவ்வளோ தூரம் தான் இருக்கு பாஸ்டர். போன வாரம் கேட்டேன், வெளியே நிற்க கேட்டேன், எவ்வளோ தூரம் இருக்குது? எவ்வளோ தான் இருக்குது, வந்துடுமான்னு பாருங்க பாஸ்டர். அப்படி வந்துடும் பாஸ்டர். எத்தனை வருஷமாக சொல்லினுங்கிறாத? அப்படியே ஒரு 20 வருஷமாக சொல்லினுக்கிறேன் பாஸ்டர். வந்துச்சு 20 வருஷத்தில் வரும். சர்ச்சுக்குள்ளே வந்துட்டான்ல, வரும். வராது. சர்ச்சைக்குள்ள வந்ததுனால அற்புதம் நடக்காது. உன் வாழ்க்கையில் கர்த்தர் வரணும், உன் வாழ்க்கையில் இயேசு வரணும். வந்த அற்புதம் நடக்கும். கானா ஒரு கல்யாணத்தில் இயேசு வந்தார், அற்புதம் நடந்தது. ஆமென். திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வந்தாங்க, கூரையை பிரிச்சாங்க, உள்ள இறக்குனாங்க, அற்புதம் நடந்தது. ஆமென், ஆமென். சிறுமி வீட்டுக்கு ஆண்டவர் போனார், அற்புதம் நடந்தது. வாலிபர் பாடை ஆண்டவர் தொட்டார், அற்புதம் நடந்தது. வருவதற்கு ஆண்டவருக்கு நீங்கள் என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். இன்னைக்கு உள்ள வார்த்தை என்னன்னா, யோவான் 3:14 எல்லாருக்கும் தெரியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை அன்பு கூறல, உலகத்தில் உள்ளவைகளாகிய உங்களையும் என்னையும் கர்த்தர் அன்பு கூர்ந்தார். This is the real translation. This is the real meaning.
உலக ஆசை இயேசுவுக்கு இல்லைங்க. உலக ஆசை தேவனுக்கு இல்லை. உலகத்தில் வைக்கப்பட்டிருந்த நம்மை கர்த்தர் நேசிச்சார். ஏன்? காரணம் என்ன? The first man, the முதல் மனிதனாகிய ஆதாம், the first family, முதல் குடும்பம், the first society, முதல் சமுதாயம், the first world, முதல் உலகம், the first kingdom, முதல் ராஜ்யம், தேவனுடைய வார்த்தைக்கு மீறி அவர்கள் பாவத்தில் விழுந்ததினாலே ஆண்டவர் அவர்களை சபித்து ஒதுக்கி விடவில்லை. சொல்லுங்க, ஆண்டவர் என்ன செய்யல? சபித்து, டேய் இப்படி பாவி, இப்படி உன்னை பண்ணிட்டியடா துரோகி என்று சொல்லி ஆண்டவர்களை ஒதுக்கவில்லை. ஆண்டவர் அவங்களுக்கு தண்டனை கொடுத்தார். நீ பிள்ளையை பார்த்து, ஏவாளை பார்த்து என்ன சொன்னாரு? உனக்கும் அவர் ஸ்ரீயை நோக்கி நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருகப்படுவேன். வேதனை, நீ வேதனையோட தான் பிள்ளை பெறணும். நாசை உன் புருஷனை பற்றி இருக்கும். வேதனை ஆரம்பிச்சிருச்சா? வேதனை. இன்னைக்கு பிள்ளைங்களா என்னன்றாங்க? ஐயோயோ, நார்மல் டெலிவரியே வேணாம்ப்பா, எங்களுக்கு சி செக்ஷன் பண்ணுங்கப்பா, சிசேரின் பண்ணுங்கப்பா. சரி, ஓகே, வேதனை இல்லாமல் சிசேரின் பண்ணிட்டாங்க. ஓகே, ஏமா அங்கே கெடுமா? ஐயோ, சிசேரின் எனக்கு போட்ட தையெல்லாம் வலிக்குது, 2 வருஷமா வலிக்குது, நிமிரம் இல்லை, குனியம் இல்லை. ஏன்? பின்னால் ஸ்பைனல் கார்டு இன்ஜெக்ஷன். ஐயோ வலிக்குது, கொடு, அங்கே ஒத்தரம் கொடு, ஒத்தரம் கொடு. வேதனை 10 வருஷம் ஒத்தரம். இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும்ல அந்த வேதனையை? இன்னைக்கு அந்த வேதனையோடு தான் பிள்ளை பெறணும். ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொன்னார், ஏய் கமாப்பா, என்ன பாவம் செஞ்சா? ஆமாம், சரி, இனிமேல் என்ன பண்ணு? உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை வேர்வை சிந்தி நீ என்ன பண்ணுவ? சம்பாத்தியம் பண்ணணும். ஆண்டவருடைய சாபம் அல்ல, ஆண்டவருடைய நியமனம். இட்ஸ் a judgment, not for punishment. இது நியமனம். நீ பாவம் செஞ்சதில்ல, இதாண்டா உனக்கு. அது பிற்காலத்தில் இன்னைக்கும் என்ன ஆயிடுச்சு? இங்கே வேலை செஞ்சு, அங்கே வேலை செஞ்சு, இங்கே வேலை செஞ்சு, அது இந்த வேலை இல்லை, இது வேலை இல்லை, அது இல்லை, இதில் சரிடா கவர்மெண்ட் வேலை, அங்கே நிம்மதி இல்லை. பாலிட்டிக்ஸ். அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் ரொம்ப ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நான் ரொம்ப நேர்மையாக இருக்கனால என்னை ரொம்ப பகைக்கிறாங்க பாஸ்டர். நான் அவர் ஆஃபீஸர், கெசட் ஆஃபீஸர், கெசட் ரேங்கில் இருக்கிறாரு, பியூனு கூட மதிக்க மாட்டேன்றான். ஏன்? லஞ்சம் வாங்காத உண்மையான ஆள். சொல்லுவாங்களாம், சார் ஏதாவது வாங்கிக்கோங்க சார். யோ எனக்கு ஒன்றும் கொடுக்காயா, அந்த பேப்பரை அவரை போய் பாரு, சூப்பரண்ட்டை போய் பாரு, அந்த ஆர்டர்ஸை கொண்டாந்து கொடு, என்கிட்ட கொடு, அவர் தான் டைப் பண்ணும், அவர் தான் எல்லாம் பண்ணும், கொண்டு வா, நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன், எல்லாம் கரெக்டாக தான் நான் போட்டு கொடுத்துட்றேன். அந்த பேப்பரை ஆர்டர் சரியாக இருக்காது, ஏதாவது ஓட்ட உடைச்சல் இருக்கும். பா இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் நீ போய் வாங்கினு வா போ. சார் எதாவது அட்ஜஸ்ட் பண்ணுங்க சார். என்னையா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு? அட்ஜஸ்ட்மெண்ட் பா சார், இதாங்க சார், சொல்லுங்கள் சார், வீட்டு அட்ரஸ் கொடுங்க சார். எல்லாருக்கும் தலைவலி. அவருக்கு என்ன தெரியுமா பேர்? அநியாயத்துக்கு நல்லவன். இதுங்க ஏன்? அவர் இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கார். அவருக்குள்ள அந்த சாபம் ஆண்டவர் மன்னித்து இருக்கிறார். அவருக்குள்ள இருக்க அந்த பாவம் ஆண்டவர் மன்னித்து இருக்கிறார். அந்த உணர்வு உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கிறனால அவரால் என்ன செய்ய முடியல? பாவம் செய்ய முடியவில்லை. முதல் மனிதன் பாவம் செய்தான், முதல் சமுதாயம் பாவம் செய்தது, முதல் குடும்பம் பாவத்தில் விழுந்தது, முதல் ராஜ்யம் பாவத்தில் விழுந்ததுனால ஆண்டவர் அப்படியே எல்லாவற்றையும் ஜீரோவாக்கி மனிதனை அப்படியே நாசமாக உள்ள ஆண்டவர் திட்டத்தை வைத்தார். ஏதேனும் தோட்டத்துக்குள்ளே ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஒரு ஆட்டை என்ன செய்தாரு? அதை பலியாக்கி அந்த தோலை எடுத்து அதை வஸ்திரமாக கொடுத்தார். மனிதன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தான். என்ன திட்டம்? அத்தி இலைகளை தைத்து தன்னுடைய நிர்வாணத்தை மூடினான். இந்த அத்தி இலை என்ன செய்யும்? கொஞ்ச நாள் என்ன செய்யும்? வாடி போகும். ஆண்டவர் கேட்கிறார், நீ நிர்வாணி என்று சொன்னது யார்? எப்பொழுதுமே பிசாசு குற்ற உணர்வை கொடுத்துக்கிட்டே இருப்பான். நீ இப்படிப்பட்டவன் தானே, நீ குடிகாரன் தானே, நீ வேசித்தனம் பண்ணதானே, நீ இப்படி பண்ணவன் தானே, நீ இப்படி இருந்தது தானே, நீ அப்படி இருந்தது தானே. அதே மாதிரி மனுஷனை சொல்லுவாங்க, ஹே அவர் அப்படிதான்ப்பா, அவரு குடிகாரன்ப்பா, அவர் பாஸ் ஆயிட்டாராம். அவர் கதை என்கிட்ட சொல்லு, நான் சொல்றேன் அந்த ஊழியக்காரருடைய கதைய.
அப்படி சொல்லுகிறவன் யார் தெரியுமா? அத்தியலை போட்டுங்கிறவன். ஒரு நாள் உன் குட்டெல்லாம் வெளியே வரப்போகுது தெரியுமா? நீ என்ன பேசுன, உன் வீட்டில் என்ன பேசுனீங்க, ஒரு ஊழியக்காரனை என்ன சொன்னீங்க, அது அப்படியே உன் குடும்பத்தில் நடக்கும், அப்படியே உன் பிள்ளை வாழ்க்கையில் நடக்கும். ஒரு காலத்தில் எங்கள் அப்பா ரொம்ப பேசுவாருங்க. இது யூடியூப்ல போயிட்டு இருக்கு. நான் சொல்கிறேன், முதல் பேரின்ப பிறையில ஆரம்பித்தது ஒரு குழு. அதுக்கு உதவி செய்தது எங்கள் தகப்பன். விபி ஹாலில் முதல் ஆன்லைன் ப்ரேயர் ஆரம்பித்தாங்க. அத்தனை பேருக்கும் டீயும் பண்ணும் கொடுத்தது எங்கள் அப்பா தான். திடீர்னு அவருக்கு என்ன ஆவி பிடிச்சதுன்னு தெரியல. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அவன் சரியில்லை, இன்னும் இவன் இப்படி செய்கிறான், அவன் அப்படி செய்கிறான், இன்னும் அவன் திருட்டு பில் கொடுக்குறான், ஐயோ 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 வா பண்ணுறாரு. அப்போது எங்கள் அக்கா வீட்டுக்கார், பெரிய அக்கா வீட்டுக்கார் சொல்கிறார், மாமா கொஞ்சம் தயவுசெய்து இந்த ஊழியக்காரர் பேசுகிற நிறுத்துறீங்களா? என்னப்பா நீ இப்படியே சொல்லி சொல்லி தான் எவனுமே திருந்த மாட்டேன்றான் அந்த ஊழியக்காரங்களாம். இதெல்லாம் சொல்லி அவன் திருந்தணும். முன்னெல்லாம் நான் அடிச்சிருவேன், ஊழியக்காரன் அடிக்காமல் இருக்கிறேன், திருந்தணும்னார். நடந்தது என்ன தெரியுமா? பிஸ்னஸில் சரியான அடி. கம்பெனியில் யூனியன் ஆரம்பித்தாங்க, கொடி பிடிச்சாங்க, கத்த ஆரம்பித்தாங்க, ராபின்சன் ஒளிக ஒளிக, சவுத்தெல்லாம் எழுதுனாங்க. கம்பெனி லாக்டவுன். வேதனையோடு இருக்கிறார். அன்னைக்கு மிஸ்ஸஸ் ராஜன் ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. எங்கள் வீட்டுக்கு மாதத்துக்கு ஒரு நாள் ஜெபிக்க வருவாங்க. உள்ளே வரும்பொழுதே சொன்னேன், என்னம்மா எங்க ஐயா இருக்கிறாரா? ஆமாம் இருக்கிறாங்க. என்ன இன்னைக்கு வீட்டிலே இருக்க மாட்டார், இத்தனை வருஷம் வரேன் இருக்க மாட்டார், என்ன உடம்பு சரியில்லையா? இல்லை ஒன்றும் இல்லை, வீட்டில் தான் இருக்கிற, ரெஸ்ட் இருக்கிற. அப்படியா, சரி சரி உட்காந்து அப்படியே பேசிட்டே இருக்கிறாங்க. நான் மத்தியானம் எக்ஸாமு, காலையில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன். படிச்சுட்டு நான் கீழே வந்து அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருக்கேன். ஜெபம் பண்ணலாமா? நான் எனக்கு ஜெபம் பண்ணலாமா? பண்ணுங்கம்மா பண்ணுங்க ஆண்டி. ஜெபம் பண்ணா, ஜெபம் பண்ணுறது எனக்கு, கர்த்தருடைய வார்த்தை வருது எங்கள் அப்பாவுக்கு. ஆண்டவரே இந்த ராபின்சனை திருத்தம், கம்பெனி பூட்டி இருக்குது. இன்னைக்கு 17வது நாள் கம்பெனி பூட்டி இருக்குது. அவங்களுக்கு என்னன்னே தெரியாதுங்க. அவங்களுக்கு என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியாது. நான் காலையில் ஸ்கூல் லீவுனா நான் லேசாக சைக்கிள் எடுத்து அப்படியே போவேன், கம்பெனி பார்க்க போவேன். போட்டிருப்பாங்க இன்று 12வது நாள் அடைப்பு. உக்காந்துருப்பாங்க 30-40 பேர் உக்காந்துருப்பாங்க. கொடியை பிடிச்சிட்டு ஒளிக ஒளிக பாயை போட்டு உக்காந்து ஒரே கத்து அடி. நான் பரிச்சை எழுத வீட்டுக்கு ஸ்கூலுக்கு போயாச்சு. சாயங்காலம் வீட்டுக்கு வரேன். அங்கே அப்பா அப்படியே முகலாம் வீங்கி போய் உக்காந்துட்டுருக்கு. என்னப்பாச்சு, ஏன்ப்பா கவலைப்படுறீங்களாப்பா? இல்லைடா, நான் ஊழியக்காரன், நான் தப்பாக பேசிட்டேன், நிறைய மன்னிச்சுக்கோ. அப்பா என்னப்பா ஏன்ட்ட கேட்குறீங்க? இல்லைடா, நான் பேசினது உங்களுக்கெல்லாம் நிறைய கஷ்டம் இருந்திருக்கும், நான் இனிமேல் நான் பேச மாட்டேன் சொல்லி 4வது நாள் யூனியன் லீடர் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, என்ன சார் இப்படியே இருக்கிறீங்க, வாங்க பேசலாம் வாங்க. போய் பேசினாங்க, எல்லாம் கையெழுத்து போட்டாங்க. எல்லாம் டக் 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 முடிஞ்சு போட்டு அந்த லேபர் கோர்ட்டில் போனாங்க. எல்லாம் இவங்களும் கையெழுத்து போட்டாங்க, அவங்களும் ஒன்றும் இல்லாமல் முடிஞ்சு போச்சு. அதுக்கு முக்கியமாக இருந்தால் ஒரு 10 பேர் அவனே யூனியன் லீடரே பேராக கொடுத்துட்டான். சார் இவங்க தான் சார் என்னை வந்து பார்த்தாங்க, இவங்க தான் சார் இப்படி செய்ய சொன்னாங்க, இதனால தான் சார் நான் பண்ணேன், இது சொன்னேன்னு. எங்கள் அப்பா சொல்ல 10 பேர் நான் வேலையில் வைக்க மாட்டேன். அவனும் ஓகேன்ட்டான், முடிஞ்சு போச்சு. கர்த்தர் யுத்தம் பண்ணுறாரா? கர்த்தர் யுத்தம் பண்ணுறாரா? தேவன் இவ்வளவாய் அன்பு கூறுகிறவர்களுக்கு விரோதமாக நாம் ஒரு வார்த்தையும் என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது. பேசுனீங்களா? பேசிட்டு இருக்கீங்களா? தேவோட அன்பு உங்கள் மேலே இருக்கு. தேவோட அன்பு உங்கள் மேலே இருக்கும் பொழுது ஒருவரும் கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். God will never permit. நீங்கள் ஒரு பிள்ளைய, உங்கள் பிள்ளைங்களை ரொம்ப நேசிக்கிற ஒரு பிள்ளைய உங்கள் உறவினர் பேசிட்டாங்கன்னா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? சும்மா இருக்க மாட்டீங்களே. ஒரு நாய்க்குட்டியை போய் தொட்டு பாருங்க, பிறந்த குட்டியை. எங்கள் ஃப்ரான்சிஸ் ப்ரோ வரலையா? எங்கள் ஜெயா சிஸ்டர் வரலையா? ரைட், எங்கே போயிட்டாங்க தெரியலையே. கொஞ்சம் லீடர்ஸ் வராத பேர்லாம் கொஞ்சம் பாருங்க. ஆமாம், அவர் வீடு ஹவுஸ் விசிட்டிங் முடிச்சுட்டு நான் வெளியே, என் கூட யார் ஜெபராஜ் பிரதர் இருந்தான்னு நினைக்கிறேன். அப்புறம் வேறு யார் இருந்தா?
அருள்தாஸ் பிரதர், நான் ஸ்கூட்டரை எடுக்கிறது கிட்ட போகிறேன், எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல, கருப்பு நாய் இருந்துச்சு. திரும்பி பார்க்குறேன் நான், ஏசுன்னு சொல்கிறதுக்குள்ள அது நல்ல பேண்ட் அது பிடிச்சிக்கிச்சு. என்னன்னு பார்த்தா என் ஸ்கூட்டர் கீழே ஒரு நாய்க்குட்டி இருந்துருக்குங்க. ஸ்கூட்டர் கீழே உட்காந்து இருந்துருக்கு. நான் கவனிக்கவே இல்லை. அது எங்கேயோ இருந்து வந்திருக்காது. ஒரு தாய் நாய்க்கு இவ்வளோ இருக்குன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் இவ்வளவாய் நேசித்த உங்கள் மேலே கர்த்தர் சும்மா இருக்கவே மாட்டாருங்க. சும்மா இருக்கவே மாட்டார். ஆண்டவர் எழுந்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருப்பார். புரியுதா? ஒருவன் உங்களை தொட்டா என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு நீங்கள் பிரியமாக இருங்க. ஆண்டவரை நேசிங்க. ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க. எத்தனை நெருக்கங்கள், எத்தனை விபத்துகள், நாசம், மோசங்கள். ஐயோ ஆண்டவர், இந்த பல்ல புடுங்குறப்போ நல்லா இருந்த பல்லுங்க, சொத்த பல்லு இல்லை, நல்ல பல்லு. அதுக்கு முந்தின பல்லு கொஞ்சம் தப்பாக பண்ணிட்டாங்க. அதனால் இந்த பல்லு பாதிக்கப்பட்டு அப்பவே சொன்னாங்க எடுக்கணும்னு. நான் தான் பரவாயில்ல இருக்கட்டும்னா, அடிக்கடி ஒரு பலவீனம், அடிக்கடியாக வந்தப்போ கன்சல்ட் பண்ண, இல்லை நீங்கள் இதை எடுத்தால் தான் சரி வரணும். 2 பேர்கிட்ட விசாரித்தேன், அதான் சொன்னாங்க. சரி எடுத்தோம். அப்பா கத்தாவே, ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யுங்க, ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க. ஏன்னா நல்லா இருக்கிற பல்லு. அவங்க பேசவே மாட்டேன்றாங்க. கண்ணில் செய்க தெரியுது, ஏதோ சம்திங் இஸ் கோயிங் ஆன். அதை நான் தம்பி மனாஸ்டர் சொன்னேன், ஒரு வேலையை ஆரம்பித்தோம், செஞ்சோம், அது சமாதானமாக முடித்தோம்னா இல்லவே இல்லை. எடுத்து செஞ்சுட்டு இருப்போம். தடை எடுக்கும் போதே பல போராட்டங்கள், போராடி தான் ஜெயம் எடுக்க வேண்டியா இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படி ஒரு போராட்டத்துக்குள்ளே போகும்போது நம்ம தளர்ந்து போகவே கூட. நல்லா சொல்லுங்கள், இவ்வளவாய் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். சொல்லுங்கள், இவ்வளவாய் ஆண்டவர் என்னை, ஒரு நல்ல கையை உயர்த்து நல்லா தான் சொல்லுங்களேன், இவ்வளவாய் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். ஸோ ஹி லவ்ட் மீ, என்னை நேசித்தார். யாராவது சொன்னாங்களோ உன்னை பார்த்து லவ் யூன்னு, கையை தூக்க வேண்டாம், உங்கள் மனசாட்சி சொல்லும். ஒருத்தன் வந்து நான் படிக்கும்பொழுது, ஸ்கூலில் படிக்கும், ஒருத்தன் வந்து ஐ லவ் யூன்னு சொன்னான். அவன் எங்கே இருக்கான் இப்போ? இது இல்லை. நீ எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருக்க ஐ லவ் யூன்னு? சொல்லியிருக்கீங்களா? அது ஒரு வயசு கோளாறு. பாஸ்டர் ஒருத்தன் வந்தான், என்னடா, எனக்கு அந்த பொண்ணோட கல்யாணம் பண்ணி வைங்க பாஸ்டர். இங்கே வாடா, இங்கே வா. எத்தனை தடவை படிக்கிற? 10வது படிக்கிறேன். டேய், அந்த பொண்ணு அப்பாவுக்கு தெரிஞ்சுது, உன்னை உப்பு கண்டம் போட்டு வர்றா. 10வதுலேயே எனக்கு தான் என்ன பண்ணுறது பாஸ்டர், ஜெபம் பண்ணுறேன், கனவுல டெய்லி வரா பாஸ்டர். தேவ சித்தமாக இருக்குமோ? டேய், இது வயசு பிரச்சனைடா, இது வயசு வர கோளாறு. டெய்லி ஒத்தி வருவா. ஆமாம், அதுக்கு நீ ஒவ்வொருத்தியா தேவ சித்தம்னு நினச்சிட்டு இருப்பியா? முதல்ல 10ஆம் கிளாஸ் பரீட்சை அவர் பூட்டா கேஸு உடஞ்சி போச்சு. ரிசல்ட்டு கவர்மெண்ட் ஃபெயில்னு போட்டு கொடுத்துட்டான். இவன் நல்லா தான் படித்தான், திருத்துனாங்க, சரியாக திருத்தலை. நம்ம பிள்ளைங்க சொல்லுவாங்க தெரியுமா, நல்லா தான் எழுதுனேன், மிஸ்ஸு சரியாக திருத்தலைன்னு. அது மாதிரி. சரி, என்னடா மார்க்கு? இங்கிலீஷில் 16, தமிழில் அது மாத்திரம் 20. அப்போ நான் சொன்னேன், டேய் உனக்கு 20 மார்க் வந்ததே பெருசுடா, பரீட்சை எழுது, ஒழுங்காக பாஸ் ஆட பாரு. என்ன பண்ணுறது பாஸ்டர்? என்ன, நீ முதல்ல வாயை மூடு, என்ன ஒழுங்காக இரு, வாழ்க்கையில் 10th பரீட்சை எழுதி பாஸ் பண்ணு. அதுக்கப்புறமா +1 +2 இருக்குது, அதையும் பாஸ் பண்ணு. இல்லை படிப்பே வரலையா, தொழிலை கற்றுக்கோ. தொழிலை கற்றுக்கிட்டு இன்றைக்கி ஒரு வீடு வாடகை, இன்றைக்கி நிலவரத்தில் 10,000 ரூபா இல்லாமல் வீடே இல்லை. புரியுதா? அது இல்லாமல் உனக்கு இன்னும் ஒரு 15,000 ரூபா வேணும் சாப்பிட்றதுக்கும் உடுத்துறதுக்கு. அதெல்லாம் 25,000 ரூபா இல்லாமல் நீ ஒரு ஆம்பளை கிடையாதுடா. 25,000 ரூபா சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழியை பாடுறான்னு. அது எப்போ தான் ஆகும் தெரியலையே. என்னடா பிரச்சனை? நீங்கள் இப்போயே புக் பண்ணுங்க பாஸ்டர்ன்றான். நான் சொன்னேன், டே இது மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் என்ன கேட்டிருந்தா நானே தோலை உரித்து உப்பு கண்டமாக போட்டிருப்பேன்.
இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. 5 வருஷத்துக்கு முன்னால் உங்களை மாற்றுறது நான் இல்லை, உங்களை மாற்றுறது கர்த்தர் தானே. உங்களை நான் மாற்றவே, நான் வந்து ரிங் மாஸ்டர் கிடையாது, கர்த்தர் தான் ரிங் மாஸ்டர். நான் அவங்கள திருத்தணுன்னாக்கா நான் பலவீனப்பட்டு போயிடுறேன். ராத்திரி தூக்கம் வர மாட்டேங்க. ஐயோ ஆண்டவர் இப்படி பேசிட்டாங்களே, ஐயோ ஆண்டவரே, நான் அந்த காலெல்லாம் போயிடுச்சு. பேசுறியா பேசிக்கோ, சொல்கிறியா சொல்லிட்டு போ, நான் வருவேன், நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவேன், கேட்குறவங்க கேளுங்க, மறந்து போகிறவங்க மறந்து போங்க. அதுக்கு நான் உத்தரவாதி. சொல்லுங்கள், உங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு நான் உத்தரவாதி அல்ல, நான் கேரண்டி கிடையாது. நீங்கள் வசனத்தை கேட்டு முழங்கால் படிக்கிட்டு ஒப்பு கொடுங்க. வசனம் ஒரு நாளும் வெறுமையாக திரும்பவே திரும்பாது. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் உங்களை உளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். உங்களை நேசிக்கிறேன்னு சொன்னவெல்லாம் இன்றைக்கி ஒருத்தனும் கூட இல்லை. உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னவனுக்கு நீ கல்யாணம் பண்ணலை. நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்ன ஆளோட நீ திருமணம் பண்ணலை. உண்மைதானே? உப்பை தின்னுட்டு பொண்ணு உட்காந்துட்டு இருக்க பாராப்பா. எல்லாம் நடந்து இன்னைக்கு ஐயோ ஆண்டவர் இப்படி இருக்கிறேனே. ஒன்றும் இல்லை, ஆண்டவரோட அன்பு உங்கள் மேலே இருக்கு. சரியான துணை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, சரியான பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நத்திங் டேக் பிளேஸ் ஆக்சிடென்ட்லி. எதுவுமே இதர்ச்சியாக உங்கள் வாழ்க்கை நடக்கலை. இது ஆண்டவர் எல்லாத்தையும் கத்த சரியாக நடத்துகிறாரு. சிலரோட வாழ்க்கையில் நீங்களே போய் ஒம்பு சிக்கலை போய் மாட்டிருப்பீங்க. மாட்டினாலும் நான் சொல்கிறேன், ஆண்டவர் முன்பாக கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவர், உங்கள் சித்தம் நடப்பதற்கு இப்போ நான் ஒப்பு கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி ஆண்டவர் பாதத்தில் உட்காருங்க. ஆண்டோடைய அன்பு புதுப்பிக்கப்படும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துக்கு நாம் வேதத்தை திருப்பி 14வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 2:14 வாசிப்போம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். யாரு? தேவ தூதர்கள் துதிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்குது பாருங்க. தேவ தூதர், the angels have a revelation about the mankind. What is the revelation? The revelation about the man, the revelation towards men, the revelation about the people who lives on the earth. They say the glory to God in the highest, and on earth peace, good will toward men. ஆண்டவர் இவ்வளோ நேசிக்கிறார் என்பது வெளிப்பாடு யாருக்கு இருக்கு? யாருக்கு? தேவ தூதர்களுக்கு. ஆண்டவர் அங்க திட்டம் போட்டதை, அந்த திட்டத்தை பார்த்தவர்கள் யாரு? தேவ தூதர்கள். ஆண்டவர் தூதர்களுக்கு அவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய சம்பாஷணம் சொல்லியிருப்பா, தூதர்களே, மிகாவேல், காப்ரியேல், நான்லாம் அந்த உலகத்தில் எவ்வளோ நேசிக்கிறேன் தெரியுமா? இந்த அஜய் எவ்வளோ நேசிக்கிறேன், இந்த விமலை எவ்வளோ நேசிக்கிறேன், ஆரோனை எவ்வளோ நேசிக்கிறேன், லியானி எவ்வளோ நேசிக்கிறேன், ஜான்சன் எவ்வளோ நேசிக்கிறேன், கிஃப்டன் எவ்வளோ நேசிக்கிறேன், இந்த ரிச்சர்ட் எவ்வளோ நேசிக்கிறேன், ஜெஃப்ரி எவ்வளோ நேசிக்கிறேன். ஒவ்வொருத்தனா பேர் சொல்லிட்டே போகலாங்க. ஆரோன் பிரதர் இருக்காரு, சாமியல் பிரதர் இருக்காரு, ஆமோஸ் பிரதர் இருக்காரு, அமேன், வேலாயுதம் பிரதர் இருக்காரு, அமேன், இஸ்ரேல் இருக்காரு, ஸ்டீஃபன் பிரதர் இருக்காரு. ஒவ்வொரு பேரா சொல்லிட்டு போகலாம். அவ்வளோ நான் நேசிக்கிறேன்னு ஆண்டவர் யார்கிட்ட சொல்லுவார்? மிகாவேல்கிட்டையும் காப்ரியேல்கிட்டையும் ஆண்டவர் சொல்லிட்டே பேசிகிட்டே இருப்பார். ஆமென். அந்த திட்டத்தை தேவ தூதர்கள் அறிந்ததுனாலே அவங்க பூமியில வந்து பாடின ஒரு பாட்டு தான் இந்த 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இது கிறிஸ்மஸ் அன்னைக்கு இதை எடுத்து பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனால் இதை ஞாபகம் முட்டுறதுக்காக சொல்லுகிறேன். ஆண்டவர் என்ன செய்கிறார்? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும். நம்முடைய தேவன் உன்னதத்தில் இருக்கிறார். He is in the kingdom of God. He is in the most highest. அவர் மேலான தேவமாய் இருந்த பொழுதிலும் மனுஷர் மேல் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. யார் மேல? மனிதர்கள் மேல. நான் யாரு? மனிதன். டைனாசரா? நம்ம யாரு? சூப்பர் பீயிங்கா? we are just a human being. மனுஷர், சாதாரண மனுஷர்கள், சாதாரண மனுஷர்கள் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. தூதர்களுக்கு கிடைச்ச ஒரு வெளிப்பாடு, ஓ மேல ஆண்டவர் அன்பா இருக்கிறாரு, உன் மேல ஆண்டவர் கருணையா இருக்கிறாரு, உன் மேல ஆண்டவர் ரொம்ப பார்வை உன் மேல இருக்கு. ஹல்லேலூயா. உலகம் முழுவதும் அவர் கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கு. இஸ் ஃபோக்கஸ்ட். ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. உன் தலையில் இருக்க முடியெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறாரு. உன் ஆயுசு நாட்கள் கரத்தில் வச்சிருக்கிறாரு. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு எனக்கும் தெரியாது, பட் அவருக்கு தெரியும் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.
இவ்வளவாய் ஆண்டவர் அன்பு கூர்ந்தா, இவ்வளவாய் உலகத்திலே நேசிக்கிற ஒரு ஆண்டவர். அந்த அன்பை இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா? டு வி ரியலி அண்டர்ஸ்டாண்ட் த லவ் ஆஃப் காட்? உண்மையாய் ஆண்டோட அன்பை நம்ம விசுவாசிக்கிறோமா, ஏற்றுக்கொள்கிறோமா? அன்பில்லாதவன் தேவனை அறியான், அன்புள்ளவன் தேவனை அறிவான். அன்பு தணிந்து போகிற காலம். பணம் கொடுத்தா அன்பு வரும். பணம் கொடுக்கலன்னா நீ யாரோ நான் யாரோ. நீ எத்தனை வருஷம் உதவி செய்யுங்க, ஒரு மாதம் பணம் கொடுக்கறது நிறுத்துங்க, யூ ஆர் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு பி ப்ளோட் ஆஃப். வருஷக்கணக்கில் காசு கொடுத்தாங்க, உதவி செஞ்சாங்க, மாதம் 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 மாதம். ஆனால் ஒரு மாதம் கொடுக்கல, ஒரே ஒரு மாதம் கொடுக்கல. அடி வாங்குற முதல் ஆள் நீ தான், நான் தான். உதவி செய்யாமல் இருந்ததுக்கு இயேசு கிறிஸ்து கூடவே இருந்த யூதாஸ் காரியத்தான் காட்டி கொடுத்தான். இயேசு கிறிஸ்து கூடவே இருந்த பேதுரு தான் மறுதலிச்சான். ஆனால் ஒருத்த மனம் திரும்பினா ஒருத்த மனம் திரும்பலை. உன்னதத்தில் இருக்கிற தேவன் மனுஷர் மேல் பிரியமாக இருக்கிறபடினாலே நான் என்ன செய்யணும்? நான் மனம் திரும்ப வேண்டாம். என்ன செய்ய வேணும்? ரிப்பன்ட். அவன் மனம் கசந்து அழுதான். He wept. He felt sorry. நீ செஞ்ச காரியத்திற்கு ஆண்டவரே அழுது நீ மன்னிப்பு கேளு. ஆண்டவர் திரும்பவும் உன்னை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். Judgment never kills you, but judgment with grace builds you. அன்னைக்கு ஒரு பாஸ்டரை பார்க்க போயிருந்தேன். நான் பேர் சொல்ல விரும்பலை. ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். அது திடீர்னு என்னை பார்த்து அழ ஆரம்பித்தார். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னென்ன இல்லை, ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் என்ன பாவம் செஞ்சேன்? என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்ருக்கேன். விக்கி, நான் அவங்ககிட்ட இத்தனை வருஷம் பழகிறேன். என்கிட்ட ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்க, நான் அதை திருத்திக்கிறேன். நான் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. என் வயசு அவருடைய அனுபவம். நீங்கள் ஆசியாவிலே பெரிய சபை அவரு தான். என்னென்ன சொல்கிறீங்க? எதாக இருந்தால் என்ன சொல்லு, எப்போ வேணாலும் எனக்கு அழைப்பு வரலாம். அவரால் சாய முடியல, சொல்லுங்க. நான் சொன்னேன், அண்ணே ஒவ்வொரு நாளும் சண்டே காலையில் நான் 5 மணிக்கு ஏஞ்சி உங்களோட லைவ் இதை நான் பார்க்கும் பொழுது நான் யோசிப்பேன், எனக்கு முன்னால் இந்த வயசுலேயும் எழுமி வந்து ஆண்டோட வார்த்தை கொடுத்துட்ருக்கீங்க. இதெல்லாம் எங்களுக்கு இல்லையானே? இல்லைப்பா, என்கிட்ட என்ன குறை இருக்குது அதை சொல்லு. இதுதாங்க மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வர்றது. தன் பிழை உணர்கிறவன் யார்? தன் பாவத்தை உணர்கிறவன் யார்? வி நீட், இந்த உலகத்தில் எனக்கு இது வேணும் அது வேணும், இது ஆண்டவர் எனக்கு இது செய்யணும் அது செய்யணும், பரலோகம் வேணும், ரைட், ஓகே. உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. அதுக்கு முன்னால் உன்னுடைய குறைகள் எல்லாம் உன்னுடைய காரியங்கள்லாம் ஆண்டவர்கிட்ட நீ சொல்லி மன்னிப்பு கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாக ஆண்டவர் மேலே அன்பு கூறுகிறாரு. இவ்வளவாய் ஆண்டவர் உலகத்தில் அன்பு கூறுகிறாரு. இவ்வளவாய் ஆண்டவர் உன் குடும்பத்தை நேசிக்கிறாரு. இவ்வளவாய் வாலிப பிள்ளைகளெல்லாம், டீன்ஸ் பிள்ளைகளெல்லாம் நேசிக்கிறாரு. இங்கே எல்லாம் சண்டே ஸ்கூல் பிள்ளைகள்லாம் உட்காந்துருக்கீங்க, மேலேயும் அநேகர் உட்காந்துருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை உள்ளத்தில் ரொம்ப நேசிக்கிறாரு. அந்த அன்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, அந்த அன்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த அன்பினால் ஆண்டோட பாதத்தில் உட்காருங்க. என்னுடைய எல்லா நீதி நியாயத்துக்கு போராடாதீங்க. ஆண்டவர்கிட்ட உட்காந்து உங்களோட வரவு செலவு கணக்கை பாருங்கள். நான் எதெல்லாம் செய்யலை, நான் எதெல்லாம் மீறி செய்கிறேன் சொல்லுங்கள். எதெல்லாம் செய்யலை, சில காரியங்கள் என்ன செய்கிறோம், மீறி ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியத்தில் மீறி செஞ்சிட்ருக்கோம். அந்த மாதிரி காரியத்தெல்லாம் செட்ரைட் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை நிச்சயம் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன்.
ஒன்று பேதுரு புஸ்தகத்தில் நிறைய காரியங்களை நான் அப்படியே ஸ்கிப் பண்ணி நான் நேரம் போயிடுறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். அதின் மேல் விசுவாசமா இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. விலையேற பெற்ற ஒரு கல்லை நான் இங்க வைக்கிறேன், சீயோனில் வைக்கிறேன். சீயோன் is the most highest place in heaven. சீயோனில் என்ன எதை வைக்கிறேன்? வெளியேற பெற்ற கல்லை வைத்திருக்கிறேன். அதில் மேல் விசுவாசமா இருக்கிறவன் என்ன செய்வதில்லை? வெட்கப்படுவது இல்லை. அன்னைக்கு ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார், நம்ம யூடியூப் பார்த்து. அவர் சொன்னார், பாஸ்டர் நான் பிஇ படித்தவ, எங்கள் ஹஸ்பண்ட் எம்டெக் படித்தவங்க, நாங்கள் 2 பேரும் விருப்பத்துக்கு மாறாக கல்யாணம் பண்ணிட்டோம். எங்கள் வீட்டில் எங்கள் கணவரை ஏற்றுக்கொள்ளலை, எங்கள் கணவர் வீட்லேயும் என்னை ஏற்றுக்கொள்ளலை. நான் கிறிஸ்துவ அல்லாத குடும்பத்தை சேர்ந்தவர், என் வீட்டுக்காரர் ஒரு கிறிஸ்தவர். நாங்கள் ஒருத்தர் நாங்கள் நேசித்து நாங்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டோம். அவங்களே ஒரு கோயிலுக்கு போனாங்களாம், சர்ச் போனாங்களாம். அவரை வீட்டுக்காரர் சொன்னாராம், நீ பைபிள் வாசிக்கிறதா நான் உன்னை கல்யாணம் பண்ணுறேன். அவனும் ஓகேன்ட்டாப்லையா. ஒரு சர்ச்சுக்கு பூட்டியிருந்தான் சர்ச்சு. இந்த சர்ச்சுக்கு முன்னால் இருந்து பைபிள் மாற்றி 2 பேரும் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி, அவங்க ஒருத்தர் சினிமாவில் பார்த்துருக்காங்க பைபிள் மாற்றிக்கிட்டு, அன்னைக்கு கடவுளுக்கு முன்னால் நான் உன்னை கைவிட மாட்டேன் இன்னும் சொல்லி இந்த பையன் சொன்னானா. அந்த பொண்ணு சொல்லிச்சான், நான் உங்களுக்கு உண்மையான மனைவியாக இருப்பேன் சொல்லிட்டு இவங்க வீடு பார்த்து ஒன்றா வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு நாள் திடீர்னு இந்த பிள்ளைக்கு கடுமையான வயிற்று வலி தாங்க முடியல. அப்பா வரமாட்டாங்க, அம்மா வரமாட்டாங்க, அக்கா வரமாட்டாங்க, யார் வரமாட்டாங்க. அங்கே இருந்துதானே ஒரு ஆயா, அந்த ஆயா வாந்தி எடுத்தான் அந்த பிள்ளை. அந்த ஆயா கையில் அப்படியே பிடிச்சிட்டாங்க. இந்த பிள்ளை எடுத்த வாந்தியை இந்த ஆயா என்ன பண்ணிச்சா, கையில் பிடிச்சிட்டு போய், எடுமா நீ என் மகமார் தான், எடு சொன்ன உடனே அந்த வாந்தி நின்று போயிடுச்சு. இந்த பிள்ளை ஓன்னு அழுதுச்சான். இப்போ இந்த ஆயா கேட்டுச்சான், ஏம்மா அழுற, நான் இருக்கேன்ல சொல்லுமா. இல்லை, எங்கள் அம்மா இருந்தாலும் கூட இது செஞ்சிருக்க மாட்டாங்க, நீங்கள் செஞ்சீங்களேன்னு ஓன்னு அழுதுதான். அப்போ அந்த ஆயா சொல்லிட்டான், இருமா நான் அதை கை கொட்டிட்டு வரேன். கொட்டிட்டு கை கழுவிட்டு அந்த ஆயா சொல்லிச்சான், அம்மா நீ பிரச்சனையோடு இருக்கிற, ஏசு சாமி தான் உண்மையான சாமி, ஏசு சாமி தான் உண்மையா. இவ்வளோ பெரிய பொட்டு, நீ கிறிஸ்தவளா? நான் கிறிஸ்தவ கிடையாது, நான் கிறிஸ்துவை உடையவன் சொல்லிச்சு அந்த பாட்டி. கிறிஸ்தவ கிடையாது, நான் கிறிஸ்துவ உடையவன். என் குடிகார புருஷன் இதை எடுத்துட்டு என்னை அடித்து கொல்லுவான், அதுக்காக வச்சுருக்கம்மா. என் பிள்ளைகள்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஆலயத்துக்கு போயிட்டுருக்கோம், நீயும் ஒரு நாள் வரக்கூடாதா? அப்போ அந்த அம்மா சொல்லிச்சான், இப்போவே வரேன். அது ஒரு வியாழக்கிழமை. இந்த அம்மா அன்னைக்கு வியாழக்கிழமைனா ஒரு கூட்டத்தார் ஒரு கோயிலுக்கு போவாங்கல்ல, அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க. அன்றைக்கி ஏதோ ஒரு சர்ச்சுக்கு ஏதோ கோயிலுக்கு போனோம், சாமியை பார்க்க போனோம், சாமியை பார்க்க போகலாம் சொல்லி இந்த அம்மா சர்ச்சுக்கு போயிருக்காங்க. சர்ச்சுக்கு போனால் கர்த்தர் அற்புதமான ஒரு காரியத்தை செய்தார். அதிசயம் நடந்தது, அற்புதம் நடந்தது. கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். வேலை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் அற்புதமான ஸ்விக்கி தானே, ஸ்விக்கியில் இந்த பிள்ளை வேலை செய்ய ஆரம்பிச்சிது. காலையில் 9 மணிலேருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் வேலை செஞ்சு 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா. மத்தியானம் 2லேருந்து 4 மணி வரைக்கும் மரத்துக்கு கீழே உட்காந்து கை பிடிச்சி ஜெபிப்பாங்களாம். 2 to 4 கையை பிடிச்சி ஜெபிப்பாங்களாம். ஆண்டவரே அற்புதம் செய்வீராக. எந்த இடத்துல மீட் பண்ணுறாங்களோ அங்கே மரத்துக்கு கீழே. ஒரு நாள் அவங்க மரத்துக்கு கீழே ஜெபிக்கிறாங்க, பார்க்குறாங்க, ஒரு பிளாட்ஃபார்மில் கோயில் இருக்குது. அவங்க அந்த கோயிலை கூட பார்க்கல, நின்று ஜெபம் பண்ணாங்க. அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களை அற்புதமாய் நடத்துகிறாரு.
அதிசயமாய் நடத்துகிறாரு. எங்களுக்கு காலைல சாப்பாடு எப்படி கிடைக்குதுன்னே தெரியல, நாங்கள் சாப்பிட்றோம், பட்டினியாக இல்லை. ஆண்டவர் எங்களை அருமையாக போஷிக்கிறாரு. நாங்கள் வீட்டு வாடகை கொடுக்குறோம். நாங்கள் 10,000 ரூபாய்க்கு ஒரு வீடு வாடகை எடுத்திருந்தோம். இன்றைக்கி நாங்கள் 18,000 ரூபா வாடகை கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் உதவி செஞ்சுருக்கிறாரு. எங்களை ரொம்ப ஆசீர்வதிக்கிறாரு. உங்கள் செய்தி எங்களுக்கு ரொம்ப தொடுகிறதா இருக்கிறது. சத்தியத்தை சொல்கிறீங்க பாஸ்டர். நான் இப்போ தான் ஞானஸ்தானம் எடுத்து 1.5 வருஷம் ஆகுது. எங்கள் பாஸ்டர் கூட அப்படி பேசுறது இல்லை. சத்தியத்தை சொல்கிறத நான் இந்த வார்த்தையை அந்த சகோதரி கேட்டுட்டு இருப்பாங்க. ஆமென். அவங்க சொன்னாங்க, ஃபஸ்ட்டு வேலை திங்கக்கிழமை உங்கள் வசனத்தை நான் விட்டு 10-15 நிமிஷம் அப்படியே கேட்டுகிட்டே இருப்பேன். கால் கிடைக்கிற வரைக்கும் நான் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். கால் வந்தோடனே நான் ஓடுவேன். ஆனால் திங்கக்கிழமை நைட்டு நானும் எங்கள் ஹஸ்பண்ட் 2 பேரும் கையை பிடிச்சி இந்த வார்த்தையை கேட்குறோம். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் சத்தியத்தில் நிற்கிறேன். கர்த்தர் எங்களுக்கு ஒரு பொழுதும் கை விடுகிறதில்ல, அதிசயமாய் நடத்துகிறாரு. நான் கேட்டேன், குழந்தை இருக்கா? இல்லை பாஸ்டர், நாங்கள் குழந்தையை குறித்து நாங்கள் யோசிக்கல. இல்லை, இப்போவே நீங்கள் குழந்தை என்ன செய்யுங்க, பெற்றுக்கொள்ளத்தக்கதா நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. இல்லை, நாங்கள் பிளானிங்கில் இருக்கிறோம். இல்லை, அது செய்யாதீங்க. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் கொடுக்கறத நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். நீ சீயோன்னு இருக்கிறத நீ தேடு, வாஞ்சி, நீ வெட்கப்பட்டே போவதில்லை. ஒரு நாளும் வெட்கப்பட்டே போவதில்லை. ஏன் வாழ்க்கையில தலை குனிந்து இருக்கிறாய்? ஏன் வாழ்க்கையில தலை குனிவு வருகிறது? வெட்கம். ஆனால் கர்த்தரை நீ நம்பு, விசுவாசிங்க. ஒரு நாள் நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை. காரணம் தெரியுமா? காட்ஸ் லவ் இஸ் அப்பான் யூ. ஆண்டோடைய அன்பு மேல அவ்வளவா இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய but unto them which be disobedient, the stone which the builders disallowed, the same is made the head of the corner. விசுவாசியாதவர்களுக்கோ இடறுவதற்கு ஏதுவான கல்லும் விடுவதற்கு ஏதுவான கண்மலையுமாய் இருக்கும். சொல்லுங்க, விசுவாசிக்கலன்னா இடறல். சொல்லுங்க, என்னது இடறல்? உன் ரட்சிப்பு இடறுவ, உன் அழைப்பு. ஒரு காலத்தில் நீ எவ்வளோ ஊழியம் செஞ்ச, எவ்வளோ ஜெபம் பண்ணீங்க, எவ்வளோ தியாகம். இது யாருக்கோ ஆண்டவர் பேசிகிட்டு இருக்காரு. ஏன் ஆவியில் நல்லா உணர்கிறேன். யாரோ ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. நீ இடறிட்டு இருக்க. உலகத்தை தேடி போன, உலகத்தை நேசிச்ச, நீ இடறிட்ட. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இடறி விழாதே, நான் உன்னை நேசிக்கிறேன். ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். God love is upon you. Why you should be condemned? Why should you be in the hell of fire? ஆண்டவர் விட்டு நீ ஏன் தூரமாக போன? இடறி விழுந்துட்ட. பிசாசு சொல்லிட்டே இருக்கிறான், அவ்வளோதான் உன் கதை, அவ்வளோதான் உன் வாழ்க்கை, அவ்வளோதான். இல்லை, முடியல. ஆண்டோட கிருபை இருக்கு, ஆண்டோட அன்பு மேலே இருக்கு. இன்னும் ஆண்டோட வருகை இன்னும் ஆண்டவர் தாமதி பண்ணி கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? எங்கும் உள்ள மனிதர்கள் இன்னும் நீதிமானாய் மாறணும். எங்கும் உள்ள மனிதர் எல்லாம் நீ ஆண்டவரை போல மாறணும். நீ இடராத, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஒரு நாள் வெட்கப்பட அவர் விட மாட்டாரு. அந்த அன்பு அப்படிப்பட்ட அன்பு. அல்லேலூயா. ஆனால் நீ கீழ்ப்படியாமல் போகும் பொழுது என்ன உண்டாகிறது? இடறலுக்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலையும். நல்லா ஓடினாங்க, நல்லா ஊழியம் செஞ்சாங்க, நல்லா பேசினாங்க, நல்லா இருந்தாங்க. இப்படி போயிட்டானே, குடிகாரனா மாறிட்டானே, இப்படி பின்வாங்கி போயிட்டானே, இப்படி ஊழியத்தை விட்டுட்டாங்களே, இப்படி போயிட்டாங்களே, அப்படி செஞ்சுட்டாங்களே, அந்த பேர் வேண்டாங்க. இயேசுவோடு நடக்கணும், இயேசுவோடு மறிக்கணும். சொல்லுங்க, இயேசுவோடு நடக்கணும், இயேசுவோடு மறிக்கணும். அதுக்கு எத்தனை பேர் ஆயத்தம்? பிகாஸ் God so loved the world. அவர் இவ்வளவாய் உங்களை நேசிக்கிறார், இவ்வளவா என்னை நேசிக்கிறார். எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்ப. ஆண்டவரே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எவ்வளவா நீ நேசிக்கிறதுனால அந்த அன்பை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஆண்டு சொல்கிறார், நீ வெட்கப்பட்டு போவதில்லை. குடும்பம் உன்னை தள்ளி வச்சிருக்கலாம், உன்னுடைய உடன் பிறந்தவர்கள் தள்ளி வச்சிருக்கலாம், உன் நண்பர்கள் தள்ளி வச்சிருக்கலாம். ஆண்டவர் ஒரு நாள் உன்னை தள்ளுவதே இல்லை. ஆண்டவர் ஒரு நாள் உன்னை புறம்பே தள்ளுவதில்லை. நீ இந்த ஆலயத்துக்கு வந்து there is a reason. ஒரு காரணத்தோடு தான் ஆண்டவர் உன்னை கூட்டு வந்திருக்கிறாரு. நீ வர வேணாம் தான் நீ யோசிச்சிங்க.
நான் வரமாட்டேன் தான் நீ சொன்ன, ஆனாலும் உன் வீட்டில் சொன்னாங்க, இல்லைம்மா நீ வா, இல்லைப்பா நீ வா, வந்து பார், நீ வந்து பாரு தான் வார்த்தை உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவரனோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், ஆண்டவரனோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுக்குறீங்களா? ஒப்பு கொடுக்குறீங்களா? உன் வாழ்க்கையில் வீழ்ச்சி என்பது உனக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு விபத்தாக இருக்கலாம், ஒரு பெரிய காயமாக இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை திரும்ப உயிர்ப்பிப்பேன், நான் திரும்ப உன்னை உயிர்ப்பிப்பேன். ஏன் நீ அழுதுட்ருக்க? நீ ஏன் இப்போ அழுதுட்ருக்க? நீ ஏன் சாகணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன்? why you want to say I must die? no நீ இப்போ நீ செத்தா நீ பரலோகம் போக முடியாது. நீ ஒப்பு கொடுங்க. இங்கே யாருக்கு ஆண்டவர் பேசிகிட்டு இருக்காருன்னு தெரியல, யாருக்கோ ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. எல்லாம் கண்ணில் மூடி ஜெபிங்க. ஆண்டவரே இயேசுவே, திரும்ப உன் அன்புக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவர்கிட்ட எல்லாம் ஜெபிங்க, வாய் திறந்து ஜெபிங்க, வாய் திறந்து ஜெபிங்க. ஏதோ வந்தேன் போனேன், ஆண்டவர் ஆசீர்வாதம் வந்துச்சோ வரலையோ தெரியல, ஏதோ சொன்னாங்க என்ன போனேன், அப்படி ஒரு நாளும் வாழ்க்கை அப்படி பயணிக்காதீங்க. இன்னைக்கு எல்லாம் ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே மனமிறங்கும் ஆண்டவரே, மனமிறங்க ஆண்டவரே, மனமிறங்குவீராக. எல்லாம் டீன்ஸ் எல்லாம் கண்ண மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பயந்து ஜெபிங்க, ஆண்டவர்கிட்ட பயந்து ஜெபிங்க. எல்லாம் பெண் பிள்ளைகளுக்காக நான் ரொம்ப ஜெபிக்கிறேன். ஆண்டவர் எல்லாம் பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். நேர் முழங்கால நின்றுட்டு இருக்காங்க இந்த பிள்ளைங்க. ஆண்டவரே இவளோடு இடைப்படுவீராக, இடைப்படுவீராக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. நம்ம இந்த பயங்கரமான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அன்பு இல்லை, எல்லாருக்குமே பயங்கர கோபம்னா பயங்கர கோபம், தட்டினாலே கோபம் வருது. அப்படிப்பட்ட சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆமேன், ஆமேன். அந்த கோபத்துக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது. ஆமேன். எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே இயேசுவே, எனக்குள்ள ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆண்டவரே இயேசுவே காரியங்கள் ஆண்டவரே வராதபடிக்கு ஆண்டவரே என்னை முற்றிலுமாய் ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தது போல நானும் அப்படியாய் நேசிக்க எனக்கு கிருபை செய்யும். சில நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே நீ என்னை 100% நேசிக்கிறீங்க, ஆண்டவரே நான் அட்லீஸ்ட் ஒரு 10% உண்மை நேசிக்க எனக்கு உதவி செய்யுங்க. நான் அப்படிலாம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். நான் 100% உண்மை நேசிக்க முடியாது, ஏன்னா நான் வந்து ஆண்டவர் உண்மை போல இல்லை. ஆனால் அது இப்போ நான் மாற்றிட்டு சொல்கிறேன், ஆண்டவரே என்னை உண்மை போல மாற்றும், என்னை உண்மை போல மாற்றும், என்னை உண்மை போல மாற்றும், என்னை உண்மை போல மாற்றும். ஆண்டவர் நீ என் மேலே நேசித்தது போல நானும் உங்களை ரொம்ப நேசிக்கணும். ஆண்டவரே நான் உங்களை ரொம்ப நேசிக்கணும், நான் உண்மை உண்மையாக நேசிக்கணும். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே சொல்லி அப்படியே ஊத்தலாம் அப்படியே உட்காந்துட்டு இருக்காதீங்க. நல்லா கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே உண்மையான தேவ அன்பு என் உள்ளத்தில் பாய்ந்து வருவதாக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிங்க. ஒரு மாயையான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அன்பு இல்லாத உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஒரு அன்பே இல்லாத ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தேவன் மாத்திரமே அன்பா இருக்கிறாரு. தேவோட அன்பு மாத்திரம் உங்க வாழ்க்கையில நிலைத்து இருக்கும். கடைசி சுவாசம் வரைக்கும் நமக்குள்ள இருக்கிறது ஆண்டவருடைய அன்பு தான். The men of the world may give you up, they will give you. உன்னை விட்டுருவாங்க, ஆனா ஆண்டவர் ஒரு நாளும் விடவே மாட்டார். The men of the godly people will not be abandoned or be let off. ஆண்டவர் ஒரு நாளும் நான் விட்டு விட மாட்டார். அப்படிலாம் சொல்ல மாட்டார். உண்மையாய் ஒப்பு கொடுங்க, உண்மையாய் ஒப்பு கொடுங்க. கரம் பிடித்துங்க, ஆண்டோட அப்பா கரத்தை பிடிங்க, ஆண்டோட அப்பா கரத்தை பிடிச்சுங்க, பிடிச்சி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஏசப்பா எனக்கு நீர் மாத்திரம்தான். சொல்லுங்க, இந்த உலகத்தில் எனக்கு நீங்க மாத்திரம்தான். வாலிப தங்கச்சிமார் சொல்றேன், எந்த ஒரு பயனும் இல்லை, எந்த ஒரு பெண் இல்லை, நமக்கு கூடவே இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். பெற்றோரை பார்த்து சொல்கிறேன், பிள்ளைங்க பார்த்துப்பாங்கன்னு இல்லை, பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு நாள் நம்மளை கைவிட்டு போவாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆமென், ஆமென். உன்னோட கணவன் ஒரு நாள் கைவிடுவாங்க, மனைவி ஒரு நாள் கைவிடுவாங்க, ஆனால் இயேசு கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட பக்கமாக திருப்பி இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே நீர் என்னை நடத்தினீர், என்னையும் நடத்தவளராக இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்தவங்க மாத்திரம் கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை நடத்துவீராக, நீர் என்னை நடத்துவீராக, நீர் என்னை நடத்துவீராக. அநேகர் கரம் உயர்த்தப்பட்டதை பார்க்கிறேன். கர்த்தர் அதுக்கு பரலோகம் பார்க்குது. நல்ல கரத்தை அசைத்து ஆண்டவர்கிட்ட காட்டுங்க. ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலே நான் உண்மை நேசிக்கிறேன். ஆண்டவரே
கர்த்தர் நிச்சயமா எங்களை ஆஸ்வதிப்பாராக. நன்றி. ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மேன்மைப்படுத்துவோம். கர்த்தர்களை ஆஸ்வதிப்பாராக. நிச்சயம் ஆண்டவர்களை கைவிடவே மாட்டார். ஆண்டவர்களை விலகவே மாட்டார். ஆண்டவருடைய வருகையில இந்த சபை நம்ம அனைவரின் கர்த்தர் அவர் கரத்திலே வைத்திருக்கிறார். அவர் எடுத்துக்கொள்வார். எல்லா மகிமை கர்த்தருக்கே. ஹalleluya.